ராமநாதன் செந்தில்குமார் எனும் நான் சொல்ல சொல்ல கேட்காம போற, அப்பாக்கு தெரிஞ்சா திட்ட போறாரு. அதெல்லாம் தெரியும் போது பார்த்துக்கலாமா? தம்பி, கையில் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு எங்கடா கிளம்பிட்ட? கோச்சிங் கிளாஸ்ப்பா. கோச்சிங் கிளாஸா? அதான் இப்போ என் கையில் பணம் இல்லை, அப்புறமா சேர்த்து விட்றேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? நீ பணம் ரெடி பண்ணுற வரைக்கும்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமை தள்ளி போட முடியாது. பணம் இல்லாமல் யார் உன்னை கோச்சிங் கிளாஸ் எடுத்துப்பாங்க? நீ ஒன்றும் பணம் கட்ட தேவையில்ல. புதுசாக வந்திருக்க எம்எல்ஏ ஃப்ரீயாகவே கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறாரு. நான் அங்கே போய் படிச்சுக்கிறேன். என்னது, புதுசாக வந்திருக்கிற எம்எல்ஏவா? இந்த பாரு, அங்கெல்லாம் நீ போகக்கூடாது, அப்புறம் அப்பாவை தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. உன் பேச்சை கேட்டா நானும் உருப்படாமல் தான் போவேன். ஏற்கனவே எம்எல்ஏட்ட நம்மளை பற்றி தப்பு தப்பாக போட்டு கொடுத்துருக்கானுங்க. இதுவும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஐயோ, அதுக்கு முன்னாடி நம்ம பையனை கூப்பிட்டு வந்துட வேண்டியதான். என்ன பாய், என்ன இவ்வளோ தூரம்? அடே, இங்கே பாடுறா, புதுசாக வண்டி எல்லாம். ஏன் சேகர, நாங்கள்லாம் வண்டி வாங்கக்கூடாதா? நான் அப்படி சொல்ல வரல பாய். வேற எப்படி சேகர, நாங்கள்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே முடங்கி மூலையில் கிடப்போன்னு வச்சிட்டல. என்ன பாய், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? இத்தனை நாள் அப்படி தானே வச்சுருந்தீங்க. இனிமேலாம் அப்படிலாம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் இப்போ வந்துக்கிற எம்எல்ஏ பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டார். சேகர, கடவுள் இருக்கான் சேகர. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் எம்எல்ஏ. தம்பி, ஒரு டீ கொடுப்பா. மாஸ்டர், 2 டீ. எடுத்து வர்றேன். சின்ன பையன் என்ன பண்ணிடுவான்னு நினச்சேன், ஆனால் மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பண்ணுறான்பா. யாரப்பா சொல்கிறேன்? அதான் நம்ம தொகுதிக்கு புதுசாக ஒரு தம்பி எம்எல்ஏ வந்திருக்குல்ல, அந்த தம்பி தான் சொல்கிறேன். நான் கூட கேள்விப்பட்டேன்பா. அந்த தம்பி வெளிநாட்டில் மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்துச்சான். ஆனால் இப்போது வெறும் 50,000க்கு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னா அதுக்கு காரணம் மக்கள் மேலே உள்ள பாசம். தான் முன்னேறட்டும், தான் மக்களும் முன்னேற்றணும்னு நினைக்கிற அந்த மனசை தான் கடவுள்னு சொல்லுவாங்க. அரசியல் வரவங்க கோடி கோடியாக தான் சம்பாதிக்க நினைப்பாங்க. ஆனால் அந்த தம்பி அதுக்கு மாறாதான்பா இருக்கு. சும்மாவா, நம்ம ராமநாதன் ஐயாவோட மகனாச்சே. தலைவரே, நம்ம ஊருக்கு பஸ் ஸ்டாண்டு வர போதுன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் வரலை. ஆனால் இப்போ வந்திருக்க எம்எல்ஏ தான் அதை நெசமாக்க போகிறார். இப்போ அது மட்டும் இல்லை தலைவரே, தொகுதி முழுக்க மறுசீரமைப்பு பணிகள், உள் விளையாட்டு அரங்கம், மக்களோட பல நாள் கோரிக்கையான சுடுகாடு பிரச்சனை இந்த ஆட்சிக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிருவாராம் தலைவரே. தம்பி, ரொம்ப தலைவலியாக இருக்குப்பா, சீக்கிரம் டீ கொண்டா. என்ன டீ கேட்டார், ஆளை காணோம். அவருக்கு என்ன அவசரமோ?
அந்த ஆப்பிள் எவ்வளோ? 120. இந்த மாதுளை? மாதுளை 140ண்ணா. சரி, இதில் 1 கிலோ கொடு. சரிண்ணா. அது ஆரஞ்சுப்பா? ஆரஞ்சு கிலோ 80 ரூபாண்ணா. சரி, இதில் 1 கிலோ கொடு. ஏன்பா இதை குறைச்சிக்க முடியாது? இல்லைண்ணா வரதே அதாண்ணா. சரி போடுப்பா. சேகரே, சேகரே. ஆமா. ஏன்பா என்னாச்சுப்பா சேகரே? என்ன மணி இங்க? அட போப்பா, நான் மட்டும் உன்னை பிடிச்சி எடுக்கலன்னா காருக்காரன் அடிச்சு போட்டு போயிருப்பான்பா. அவ்வளோ நடந்துருச்சா? முதல்ல உட்காருப்பா, வாப்பா. ஏன்பா அந்த சேர் எடு. உட்காரு. ஏன்பா அந்த தண்ணி கொடு. முதல்ல தண்ணி குடி. ஏன்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஏதாவது பிரச்சனையா? அதுவா மணி, எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் எம்எல்ஏன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்கப்பா. இப்படியே போச்சுன்னா அடுத்த வாட்டியும் நம்ம வர முடியாது போல இருக்குப்பா. அதுவா சேகர, அந்த தம்பி ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல மக்கள்லாம் கொரோனா வந்து கொத்து கொத்தா செத்துன்னு இருந்தாங்க. அப்பவும் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம மக்களோட உயிரை காப்பாற்றணும்னு தான் சொந்த செலவில் மருத்துவ முகாம் ஏற்படுத்தி அப்பவே மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு அந்த தம்பி. அது மட்டுமா, நம்ம ஊர்ல வரலாறு காதான அளவுக்கு தண்ணி உள்ள வந்த ஞாபகம் இருக்கா? யாரும் வந்து பார்த்த? ஏன்பா சொல்லம்பா, உன்னதான் கேட்கறான். யாரும் வர. ஆனா இந்த தம்பிக்கு தெரிஞ்ச உடனே ராவோட ராவா மக்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சு சகல வசதிகளை செஞ்சு கொடுத்து 3 நாள் மக்களோட மக்களா இருந்து கஷ்டப்பட்டுதுப்பா. அப்பதான் சேகர நான் அந்த புள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கினேன். இது வரைக்கும் நீ நானும் சுயநலமா தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த தம்பி பொதுநலமா யோசிக்குதுப்பா. அது மட்டும் இல்லை சேகர, பல வருஷமா தீராத இந்த நம்ம ஊர் சுடுகாடு பிரச்சனையா அந்த தம்பி தான் தீர்த்து வச்சுது. இதை பத்தி நீயோ நானோ நம்ம எம்எல்ஏ இதை பத்தி பேசிருப்போமா? இப்படிப்பட்ட தம்பிய தலையில தூக்கி வச்சாடாமா வேற என்ன பண்ணுவாங்க? மாற்ற உடனே மாறா சேகர, நீ நானே ஏமாத்தான். வா சேகர போலாம். எஸ் கமிங். வாங்க. ஆமா. வம்சம் போல சோறு போட்ட ஊரு எங்க பாகூரு, தொகுதி பாகூரு. ஊரூரா போய் பல சீர்திருத்தம் செஞ்சவரு வேறாரு, செந்தில் குமாரு. சமூக நீதிக்கு அவன்தான் பாரி, சாதிச்சு எரியும் பெருந்தி. மோதினாதிரி பதிரி, மக்கள் முன்னேற ஒளிரும் வழுதி. சோழ மன்ன வம்சம் போல சோறு போட்ட ஊரு எங்க பாகூரு, தொகுதி பாகூரு. ஊரூரா போய் பல சீர்திருத்தம் செஞ்சவரு வேறாரு, செந்தில் குமாரு. நின்னவர்க்கு மருந்து சால, மக்கள் முன்னேற அரசு பாடசால. உடையாத ஒழுங்கான தார் சால, ஊரு ஒளியாக மின்னுது பார் சூரியன் போல. விளையாட்ட
ஊக்குவிக்கும் வீரவனே, எங்கும் விலை போக போராடும் தீரவனே, நிலையான நெஞ்சம் கொண்ட வல்லவனே, மக்கள் நிலை குறித்து குறை தீர்க்கும் ஆண்டவனே, அயராது பாடுபடும் மாறார சையாப்பா. மன்ன வம்சம் போல சோறு போட்ட ஊரு எங்க பாகூரு, தொகுதி பாகூரு. ஊரூரா போய் பல சீர்திருத்தம் செஞ்சவரு வேறாரு, செந்தில் குமாரு. நடக்காதுன்னு சொன்னவரை நடக்க வச்சான், ஏரி நீரை சேர்த்து வச்சு திட்டம் வச்சான். படிக்காத பல பேரை படிக்க சொன்னா, படிச்சு பாதியில நின்னவரை உழைக்க சொன்னா. சுயமாக வாழ கடன் உதவி செய்வான், அந்த சுடுகாட்ட கூட அவன் திருத்தி செய்வான். தரமான தொழிற்சாலை திறந்து வைப்பான், நாங்க திறமாக வாழ பல திட்டம் வைப்பான். அயராது பாடுபடும் மாறார சையாப்பா. சோழ மன்ன வம்சம் போல சோறு போட்ட ஊரு எங்க பாகூரு, தொகுதி பாகூரு. ஊரூரா போய் பல சீர்திருத்தம் செஞ்சவரு வேறாரு, செந்தில் குமாரு. சமூக நீதிக்கு அவன்தான் பாரி, சாதிச்சு எரியும் பெருந்தி. மோதினாதிரி பதிரி, மக்கள் முன்னேற ஒளிரும் வழுத்தி. சோழ மன்ன வம்சம் போல சோறு போட்ட ஊரு எங்க பாகூரு, எங்க பாகூரு. ஊரூரா போய் பல சீர்திருத்தம் செஞ்சவரு வேறாரு,